அந்த பிரம்மனை விடுவிப்பதற்காக பிரணவத்தின் பொருள் தெரியாததால் நான் அடைத்தேன் என்று சொல்கிறார் அல்லவா முருகப்பெருமான். உனக்கு பிரணவத்தின் பொருள் தெரியுமா என்று சிவபெருமான் தனது மைந்தனாகிய முருகப்பெருமானிடம் கேட்கிறார். அப்பொழுது அந்த முருகப்பெருமான் என்ன சொல்கிறார், நான் உங்களுக்கு பிரணவத்தின் உட்பொருளை சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் எனக்கு சீடனாகி விடுகிறீர்கள், சிஷியனாகி விடுகிறீர்கள், மாணாக்கராகி விடுகிறீர்கள். ஆகையால் நான் குருவாகி விடுகிறேன். ஆகையால் அவ்வாறு கேட்கும் முறைப்படி கேளுங்கள் என்று சொல்லும் பொழுது, அந்த பிரணவத்தின் உட்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை தான் குனிந்து பவ்யமாக அந்த முருகப்பெருமானிடம் தனது அம்சமான அந்த முருகப்பெருமானிடம் குனிந்து கேட்கிறார். அப்படிப்பட்ட இடம்தான் திரு ஏர் அகம் என்று சொல்லக்கூடிய சுவாமி மலை. அதனால் முருகப்பெருமானுக்கு சுவாமிநாதன், சுவாமியாகிய சிவபெருமானுக்கே நாதன், குருநாதன், சிவபெருமானுக்கே குருவாக இருந்தவன் என்பதால் அவ்வாறான பெயர்கள் எல்லாம் அவருக்கு ஏற்பட்டது. தகப்பன் சுவாமி என்று கூட சொல்வார்கள். தகப்பனுக்கே சுவாமியானவர் என்று கூட சொல்வார்கள். அப்படிப்பட்ட சுவாமிநாதன் இருக்கக்கூடிய திரு ஏர் அகம். ஏர் என்று சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏர் என்று சொன்னால் கலப்பை உழக்கூடிய உழவு செய்யக்கூடிய ஒரு கருவி. அகத்தை உழ வேண்டும். அகத்தை உழுவதற்கு என்ன வேண்டும்? இறைவனை பற்றிய நினைப்பு வேண்டும். அதை சொல்வது எது? வேதம். அந்த வேதத்திலே சொல்லக்கூடிய இறைவன் பற்றிய அந்த தத்துவத்தை யார் காப்பாற்றி வருகிறார்கள் என்று சொன்னால், வேதம் ஓதுகின்ற அந்தணர்கள் காப்பாற்றி வருகிறார்கள்.